ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, ஆனா பிரஷர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இவங்க ஏதோ ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மனசை ரொம்ப அமைதியா வச்சுட்டாலே ரிலீஃப் ஆகும். நாளன்னைக்கு என் தம்பியோட கல்யாணம் டாக்டர். அந்த டென்ஷன்லயே ஸ்ட்ரெஸ் ஆகி பிரஷர் ஏறி இருக்கும். புரியுதுமா, ஆனா இத்தனை பேர் இருக்கீங்க, கல்யாண வேலைலாம் நீங்க பாத்துக்கோங்க. இவங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. ஓடி ஆடி வேலை செய்யற நிலைமையில எல்லாம் இவங்க கண்டிஷன் இல்ல. கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். இந்த மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுங்க. பட் மருந்து மாத்திரையை விட மென்டலி பிசிக்கலி இவங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டியதா ரொம்ப முக்கியம். ஓகே மேம், நான் கிளம்புறேன். தேங்க்யூ டாக்டர். சரி. இவ்வளவு சீரியஸா இருக்கு. வீட்ல இருக்கிறவங்களுக்கு சொல்லாம யாருக்கோ கால் பண்ணிருக்கீங்க. சரி, கால் பண்ணதுக்கு அப்புறமாவது சொல்லிருக்கலாம்ல. டாக்டர் வீட்டுக்கு வர வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்பா, நீங்களும் சேர்ந்து இப்படி பண்ணிருக்கீங்களே. நான் தாண்டா சம்பந்திக்கு கால் பண்ண சொன்னேன். எதுக்கு இப்ப நீ கத்திக்கிட்டு இருக்க? மா மா கௌரி, பாத்து. கௌரி, கௌரி, நீ டென்ஷன் ஆகாதமா, நான் பேசிக்கிறேம்மா. நீ அமைதியாருமா, தயவு செஞ்சு அமைதியாரு. பிரஷர் ஏறிட போகுது. எப்பா செல்வம், இன்னைக்கு ஃபங்க்ஷன் வேற இருக்குன்னு பதறிதான்ப்பா. கௌரி சம்பந்திக்கு ஃபோன் பண்ண சொன்னா. தயவு செஞ்சு நீயும் கோவப்படாதப்பா. எனக்காக கொஞ்சம் பொறுமையா இரு செல்வம். என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. இந்த நேரத்துல தான் இப்படி எல்லாம் நடக்கணுமா? எந்த ஜென்மத்து பாவமோ இப்படி நிம்மதி இல்லாம ஆக்கி பாக்குறானே அந்த கடவுள். அம்மா, டாக்டர் தான் சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல, கொஞ்சம் தான் அமைதியா இரும்மா. உனக்கு இருக்கிற பிரஷருக்கு அந்த பிரஷரை செக் பண்ற மிஷினே வெடிச்சிருமோன்னு நான் பயந்துட்டேன். நீ வா, முதல்ல ரெஸ்ட் எடு வா. என்னது, ரெஸ்ட் எடுக்கணுமா? 6 அமர உட்காந்து நான் ரெஸ்ட் எடுத்தா வேலையெல்லாம் யாரு செய்வாங்க? எனக்குன்னு யார் இருக்காங்க? நல்லதோ கெட்டதோ என் வேலையை நான் தானே பார்க்கணும். நான் பார்த்துக்கிறேன்.